இந்துக்களோட ஓட்டு வேணும், இந்துக்களுடைய பக்தி வேணாமா? இந்துக்களை எதுக்கு இப்படி ஒடுக்குறாங்க? இந்த திமுக அரசை நாங்கள் ரொம்ப வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். மக்களை சாமி கும்பிட ஒரு இந்துவா பிறந்த பாவமா அவ்வளோ தூரத்துக்கு வேதனைப்படுற வைக்கிறாங்களே, இதெல்லாம் நான் நல்லா இருக்கா? ஹிந்து ஓட்டு வேணும், இந்துக்கள் வேண்டாம், இந்து வெறுப்பு அரசியல் செய்யும் ஸ்டாலின் என குற்றச்சாட்டு. போலீஸ் போலீஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஏற்ற முடியாதுன்னு மறுபடியும் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் நம்புறது போலீஸையும் கோர்ட்டையும் தான். அந்த கோர்ட்டு உத்தரவையே மதிக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்கன்னா எங்க போறது? இந்த அரசாங்கத்திட்ட எந்த நியாயமும் எதிர்பார்க்க முடியாது. நீதிமன்றத்திட்ட தான் நம்ம நியாயம் எதிர்பார்க்க முடியுமே தவிர இந்த அரசாங்கத்திட்ட இந்து சமுதாயத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் வரை இந்துக்கள் தவம். 2026 தேர்தலில் திமுகவிற்கு இந்துக்கள் தக்க பாடம் புகட்டுவது உறுதி. நம்மளுக்கும் முஸ்லீமுக்கும் என்ன சண்டை கிடையாது. அவங்க நம்மளை தடுக்கல இல்லை என்ன, இப்போ பண்ணுறது ஃபுல்லாக கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏன்னா நம்ம பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. சாமி விஷயத்தில் மற்றதில் கூட அரசியல் பண்ணலாம், பட் சாமியில் பண்ணக்கூடாதுல்ல. இது இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கம் இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்துக்கள் ஒன்றிணைந்தாதே அதெல்லாம் நடக்கும்ன்றது நம்பிக்கை இருக்கு. இல்லை, கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அது நிறைவேற்றலைன்னா என்ன பிரச்சனை? இது திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை அமர்வு அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவை உறுதி செய்தது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து விசாரித்த GR சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை மீது நேற்று இரவுக்குள் தீபம் ஏற்ற மனுதாரருக்கு போதிய பாதுகாப்பை போலீஸ் கமிஷனர் லோகநாதன் தர வேண்டும் என உத்தரவிட்டார். தீபம் ஏற்றியது தொடர்பாக இன்று காலையில் ஹைகோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். மனுதாரர் ராம ரவிக்குமார், இந்து முன்னணி, பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்புகள் மலைக்கு செல்லும் பாதை முன்பு நேற்று மாலை கூடினர். போலீசார் 144 தடை உத்தரவை நீக்கிய நீதிபதி உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் போவதாக கூறி தீபம் ஏற்ற மலைக்கு போக அனுமதிக்கவில்லை. முருகனின் மலை மீது தீபம் ஏற்றுவதை பார்க்க ஆவலாக வந்த முருக பக்தர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உச்சியில் ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அவங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சரி, இந்த வருஷம் எல்லாம் ட்ரை பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க, ஜட்ஜெலாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணோம். பார்த்துருவோம், எப்படியாவது திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்க, அந்த மாதிரி நம்ம மலையிலேயே ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணோம். இப்போ ரொம்ப ஏமாற்றம். நம்மளுக்கும் முஸ்லீமுக்கும் என்ன சண்டை கிடையாது. அவங்க நம்மளை தடுக்கலை இல்லை என்ன, இப்போ பண்ணுறது ஃபுல்லாக கவர்மெண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளை முஸ்லீம் தடுக்க போகிறதில்ல. அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களே ஓகே சொன்னால் கூட இவங்க விட மாட்டாங்க போல், கவர்மெண்ட்டில் விட மாட்டாங்க போல். அது ரொம்ப ஏமாற்றம். ஒஸ்ட்டு தான் சார். நாங்கள் ரொம்ப நம்பி ஓட்டு போட்டோம் சார். ரொம்ப ஒஸ்ட்டு தான் சார். இந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும் சார், எல்லா கேஸ்ட்டுக்குமே சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இவங்க ஏதோ நம்மளை ரொம்ப இந்துக்கள் ரொம்ப இது பண்ணுற மாதிரி, நம்மளை கெட்டவங்க அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி பண்ணுறாங்க போல். ஹிந்து மற்றும் முஸ்லீம் ஒற்றுமையாகத்தான் இருக்கும். திமுக ஓட்டு அரசியல் செய்கிறாங்க, இது நல்லதில்லை என மக்கள் குமுறினர். இந்துக்கள் கண்டிப்பான முறையில் ஏற்றி நம்ம வழிபாடு நம்ம கரெக்டான முறையில் செய்யணும். அதுக்கு எந்த இடைஞ்சல் யாரும் பண்ணாமல் அவங்களுடைய வழிபாடு எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய வழிபாடுக்கும் ஒத்துழைக்கணும் எல்லாரும் சேர்ந்து. கடவுள் விஷயத்தில் அரசியல் செய்வது மிக தவறு. சம்பிரதாயங்களில் அரசு தலையிடக்கூடாது என பக்தர்கள் வலியுறுத்தினர். சார், ஏன்னா நம்ம பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. சாமி விஷயத்தில் மற்றதில் கூட அரசியல் பண்ணலாம், பட் சாமியில் பண்ணக்கூடாதுல்ல. அது என்னோட ஒப்பீனியன். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அதை நம்மனாலே ஓகே. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இது அவங்க கொஞ்சம் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்துக்களுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம் தெரியல. தயவுசெய்து சில சம்பிரதாயங்கள் ஒன்று இருக்குல்ல, அதை விட்டுருங்க, அதுக்குள்ளே வர வேண்டாம். மற்றபடி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. கார்த்திகை தீபத்தை பார்க்கலாம் என ஆவலோடு வந்தோம். போலீசார் அனுமதி மறுத்ததால் ஏமாற்றம் அடைந்தோம் என பக்தர்கள் வேதனை அடைந்தனர். தீபம் ஏற்றிடலாம், கார்த்திகை தீபத்தை பார்த்துடலான்னு நேற்று வந்தோம். நேற்று அதே ஏமாற்றிருந்தேன். சரி, இன்றைக்காச்சும் கட்டாயம் பார்த்துடலாம்னு நினச்சோம். இன்றைக்கி அதே ஏமாற்றத்தோடு தான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த போக்கை என்ன சொல்லுதுன்னே தெரியலை. இது இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கம் இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்துக்கள் ஒன்றிணைந்தாதே அதெல்லாம் நடக்கும்ன்றது நம்பிக்கை இருக்குது. ரொம்ப மோசம். காவல்துறை என்ன பண்ணும்? மேலே யார் சொல்கிறாங்களோ அவங்கள ஆட்டத்தை போட்டு தானே ஆட்டி வைக்கும். ஒரு பொம்மை தானே. காவல்துறைக்கு மேலதிகாரி யார்? முதலமைச்சர் அவர் தானே. இதுக்கு காவல்துறை என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. ஹிந்து ஓட்டு இனிக்குது, இந்துக்கள் முதல்வருக்கு கசக்குதா என பக்தர்கள் கேள்வி எழுப்பினர். இதே நிலைப்பாட்டில் பாஜக தொடர்ந்தால் 2026 பாஜக ஆட்சி நிச்சயம் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இல்லை, கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அது நிறைவேற்றலைன்னா என்ன பிரச்சனை? இது கண்டிக்கத்தக்கது. இது மாதிரி பண்ணவே கூடாது.
சட்டப்படி தப்பு. சட்டத்தை அப்புறம் யாரும் மதிக்கல. இப்போ மக்கள் எப்படி மதிப்பாங்க? ரொம்ப எல்லாம் எனக்கும் இல்லை, எல்லாம் தமிழ்நாடு மக்கள், இந்து மக்கள் எல்லாருக்குமே வேதனை தான். இதை வந்து கண்டிக்கணும். இதை உடனே விலைக்கு ஏற்றணும், மேலே ஏற்றணும். அதான் எல்லோரும் மனசு. இப்போ போகிறவங்களாம் சும்மா போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. மனசில் எல்லாம் சங்கடப்பட்டு தான் போகிறாங்க. கூட்டத்தில் நிற்கல, அவ்வளோதான். தீவிர முருக பக்தர். எப்படியாவது இந்த தீபத்தை பார்த்துடணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தோம். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ப்ரைவேட் கம்பெனியில். எப்படியாவது எனக்கு வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து முருகனை அந்த தீபம் ஏற்றினதை பார்த்துலான்னு பார்த்தேன். ஆனால் எங்களை ஏமாற்றம் தான் மிச்சம். அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்டணும். ஏன்னா பொதுமக்தராக ஒரு பக்தராக, முருக பக்தராக என்னோட ஒரு வேண்டுகோள். ஏமாற்றத்தோடு போகிறோம், நாங்கள் சும்மா போகலை, மன வேதனையோடு போகிறோம், சரியான பாடம் கொட்டுவோம். தீபத்தை பார்க்க 5 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். இந்துக்கள் என்றால் இலக்காரமாயிருக்கா? இதை நாங்கள் சும்மா விடமாட்டோம். 2026 தேர்தலில் காட்டுவோம் என பக்தர்கள் சூளுரைத்தனர். எங்களுக்கு வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருக்குங்களா. நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்திருக்கோம். இந்துக்களுக்கு வந்து இந்துக்களோட ஓட்டு வேணும், இந்துக்களுடைய பக்தி வேணாமா? எங்களோட சாமியை நாங்கள் கும்பிட்றதுக்கு, தீபத்தை பார்க்குறதுக்கு வர வேணாங்கிறாங்க. இந்துக்களை எதுக்கு இப்படி வந்து ஒடுக்குறாங்க? இந்த திமுக அரசை வந்து நாங்கள் வந்து ரொம்ப வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். ஓகேங்களா. எங்களை இந்துக்களை வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். எங்களுக்கு வந்து எல்லா மதமும் எங்களுக்கு வேணும், எல்லா ஒரு சமுதாயமும் எங்களுக்கு வேணும். அந்த மாதிரி நாங்கள் வந்து இருக்கோம், வாழ்கிறோம். நாங்கள் மக்களாக வாழ்கிறோம். எங்களோட கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, தீபத்தை பார்க்கணுன்னு இன்றைக்கி வந்திருக்கோம். நாங்கள் எங்கேருந்து வந்து தேனி மாவட்டம், எங்கள் ஊர் ஆண்டிப்பட்டி நாங்கள் வந்திருக்கோம். மொத்தமாக வந்து நாங்கள் தீபத்தை பார்த்துட்டு வழிபட்டுட்டு முருகனை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து போகலான்னு ஆசைப்பட்றோம். இந்த ஆசைப்படுறது எங்களை வந்து என்ன செய்கிறாங்க, ரொம்ப மனவேதனை ஆகுது. அங்கே நடந்து வந்திருக்கோம். ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். 3 கிலோமீட்டர் வண்டி நிப்பாட்டி சொல்லிட்டாங்க. 3 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து வந்திருக்கோம். எங்கள் மன வருத்தம். அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். ஓட்டுக்காக திமுக பிரித்தாளும் சூழ்ச்சி செய்வதை கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என மக்கள் வேதனை தெரிவித்தனர். நேற்று ஏற்கனவே ஒரு தனிநபர் நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சொல்லி நேற்று ஏற்ற வழியில் அவங்க அப்பீல் போகிறேன்னு போனாங்க. இன்றைக்கி மறுபடியும் 7 மணிக்குள்ளே ஏற்றி ஆகணும்னு சொல்லி மறுபடியும் தீர்ப்பு வந்த பின்னாடியும் போலீஸை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஏற்ற முடியாதுன்னு மறுபடியும் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் நம்புறது வந்து போலீஸையும் கோர்ட்டையும் தான். அந்த கோர்ட்டு உத்தரவையே மதிக்கிற ஆட்சி அதிகாரத்துகள் இருக்குவங்கன்னா எங்கே போகிறது? எப்படி நம்ம எந்த இந்தியாவில் வாழ்கிறோமா இல்லை பாகிஸ்தானில் இருக்கோமா? தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கா இல்லை பாகிஸ்தானில் இருக்கான்னு தெரியலைங்க. நாங்கள் வேறு எங்கே போகிறது? அப்போ எல்லாருமே வன்முறையை கையில் எடுக்க வேண்டியதானா? அந்த நிலைமைக்கு தான் தள்ளுறாங்க. கோர்ட்டு உத்தரவே மதிக்கலைன்னா அப்போ எல்லாருமே வன்முறையை அவங்கவுங்க கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது அந்த அரசு புரிஞ்சு நடக்கணும். மக்களும் இதை புரிஞ்சு இந்த மாதிரி அரசாங்கத்தை அடுத்த முறை தேர்ந்தெடுக்காமல் இவங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ரொம்ப தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். திமுக அரசு கோர்ட் உத்தரவை மதிக்காமல் நடப்பது ஜனநாயகத்தை கேலி செய்வதற்கு ஒப்பாகும் என சமூக ஆர்வலர்கள் குமுறினர். ஆனால் இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி, கிரிவலம் வரவங்களாம் ரொம்ப பாடாப்படுத்தி எந்த பாதையுமே அடைச்சி எல்லாத்தையும் இது பண்ணி இந்த காவல்துறை ரொம்ப மோசமாக மக்களை சாமி கும்பிட ஒரு இந்துவாக பிறந்த பாவமா அவ்வளோ தூரத்துக்கு வேதனைப்படுற வைக்கிறாங்களே. இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா? இந்த முருகன் தான் எல்லாத்துக்கும். ஆனால் முருகன் திருவிளையாடலில் பல திருவிளையாடலுங்க. இந்த திருவிளையாடல் பயங்கரமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் இதுக்கு மிகப்பெரிய இது வந்து ஆண்டை வந்து உங்களுக்கு பாடம் போப்பிப்பேன். அது நல்லது. இதை விடாமல் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப தீய விஷயமா இருக்கும். ஆமாம், அவ்வளோதான். இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படும் திமுக அதே வேகத்தை பிற மதத்தினர் விஷயத்தில் காட்ட துணிச்சல் இருக்கா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினர். இது ஒரு அடக்குமுறையை பார்க்குறோம். இது ஒரு அடக்குமுறை. ஹிந்து சமுதாயத்துக்கு ஹிந்து சமுதாயத்தினோட வழிபாடை வந்து அதனோட குரல் வலையை நெரிக்கிற மாதிரி தெரியுது. ஆளுங்கட்சியோட அடக்குமுறை தான் இது. இது வன்மையாக கண்டிக்கணும். அடுத்த வருஷம் இவங்களுக்கு ஓட்டு குறைஞ்சிரும். முஸ்லீம்களோட ஓட்டை எதிர்பார்த்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த அரசாங்கத்திட்ட எந்த நியாயமும் எதிர்பார்க்க முடியாது. நீதிமன்றத்திட்ட தான் நம்ம நியாயம் எதிர்பார்க்க முடியுமே தவிர இந்த அரசாங்கத்திட்ட ஹிந்து சமுதாயத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது. இதே வந்து இவங்க ஒரு மசூதியில் போய் நீங்கள் நிஸ்காரம் பண்ணக்கூடாது, ஒரு சர்ச்சையில் போய் நீங்கள் மெழுகுபத்தி ஏற்றக்கூடாது உங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அப்போ இவங்களே வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க எதுக்கு ஹிந்து சமுதாயத்தினோட வழிபாடு முறைகளை இவங்க ஏன் எதுக்கு மேலே இவங்க கை வைக்கணும்னு கேட்குறேன். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற 1996 தீர்ப்பு வெளியானது. அதை நடைமுறைப்படுத்த திமுக அரசுக்கு மனசு இல்லை. தொடர்ந்து போராடி வருகிறோம், அடக்குமுறைக்கு பயப்பட மாட்டோம் என பக்தர்கள் சூளுரைத்தனர். அதாவது 1994 தொகுப்பிலேயே ஒன்று ஆலய நிர்வாகம் தீபம் ஏற்ற வேண்டும், இல்லை தவறும் பட்சத்தில் வந்து யார் மனு
மனு கொடுக்கின்றார்களோ அவர்களை ஏற்க அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டினுடைய தீர்ப்பு இருக்கின்றது. பல போராட்டங்கள் இந்து முன்னணி சார்பாகவும் இயக்கங்கள் சார்பாகவும் நாங்கள் நடத்தி உள்ளோம். இதுவகையிலும் கோர்ட்டினுடைய தீர்ப்பை இந்த திராவிட கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்தவே இல்லை. இன்றும் கூட மாலையில் உடனே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லி உள்ளது. அதையும் பொருட்படுத்தாமல் தீபத்தை ஏற்ற விடாமல் எல்லாரையும் கைது செய்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது.